ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நல்லா ஒரு டக்குன்னு செஞ்சு முடிக்கிற அளவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நான் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா குடமிளகா ஒன்று எடுத்துருக்குறேன். அதை கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் சின்ன சின்னதாக, அதாவது ஒரு மெலிசாக கட் பண்ணி நம்ம அந்த எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோங்க. வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கணுங்க. நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வெங்காயத்தை எடுத்துடலாம். நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க. அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமும் இந்த குடமிளகாவும் எடுத்துக்கலாங்க. ஒரு பாக்கெட்டு மஷ்ரூமுக்கு நான் அளவு சொல்கிறேங்க. ஒரு குழிக்கரண்டி தயிர் எடுத்துங்க. நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. அந்த வெங்காயத்தை நம்ம எவ்வளோத்துல அரைச்சோமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒன்று சேர நல்லா கையால் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்ட மசாலா அந்த மஷ்ரூமோட ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. இப்போ முன்னாடியே நம்ம வெங்காயம் பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை எதுவும் வேஸ்ட் ஆக்காமல் அது அப்படியே இருக்கட்டுங்க. அந்த கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை சின்ன சின்னதாக துண்டாக்கி இதில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஜீரகம் வெடிச்சதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்தோம் இல்லைங்களா, தயிர் இல்லைன்னா நீங்கள் தக்காளி கூட பேஸ்ட் பண்ணிவிட்டு தயிர் போட்ட இடத்துல நீங்கள் தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ புளிப்புக்கோசம் நான் தயிர் சேர்த்தேன். டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் தயிர் சேர்க்கும்போது. இல்லை வேறு எதுவும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி விடும். இது கூடவே மல்லித்தழையும் சேர்த்து நம்ம வேக விடலாங்க. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. எதுவும் வதக்கணும் போகணுன்றதில் வெங்காயத்தை நீங்கள் வதக்கி எடுத்துட்டாலே போதும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் வேக வைங்க. அவ்வளோதாங்க. அந்த மசாலாலாம் நல்லா வெந்து, அந்த தயிர்லாம் வெந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா, நல்லா மசாலா உங்களுக்கு வெந்துடுதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லித்தழையை சேர்த்துக்கலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நான் சப்பாத்தி கூட வச்சு நான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. சுவையான சூப்பரான ஒரு மஷ்ரூம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.